அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் விசேட அரசியல் அதிதியாக வருகை தந்திருப்பவர் வடகிழக்கு மாகாண அரசியல், இலங்கை தமிழர்களுடைய உரிமைகள் சார்பான, இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பாக, மாகாண ஆட்சித்துறை தொடர்பாக ஆழமான அனுபவம் வாய்ந்த பார்வை கொண்ட ஒரு நபர் தான் அவர். இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பொறியியலாளர், முன்னாள் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர், முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரின் சிரேஷ்ட ஆளுநரான கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வயதுக்கு ஏற்ப சுகமாக இருக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய அரசியல் பயணம் என்பது அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பாதையாக இருந்தது. தற்போதைய இந்த செயல்பாட்டு ரீதியான அரசியல் குறைவாக இருப்பதாக தெரிகின்றது. ஏன்? அது என்ன காரணம் என்று சொன்னால், அரசியல் எங்களுடைய தலைமத்துவம் ஆரம்ப காலத்திலிருந்தே எங்களுக்கு ஒரு தலைமத்துவம் இந்த விட்ட தவறுகள் அதை திருத்திக் கொள்கிற எண்ணம் தங்களுக்கு இருக்க இல்லை. குறிப்பாக நான் சொல்வது என்றால், இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்த தலைமைகள், அதாவது 26 பண்டார் நாயக்கா அவர் சொல்கிறார், நான் சமஷ்டி, இலங்கைக்கு சமஷ்டி கொடுக்க விரும்புகிறேன் என்று. அவர் எப்படி எந்த அடிப்படையை சொன்னார் என்றால், போர்த்துகீசர் இலங்கைக்கு வந்த பொழுது 3 ராஜ்யங்கள் இருந்தன. அந்த 3 ராஜ்யங்களுக்கும் அல்லது அந்த 3 தேசங்களுக்கும் சமஷ்டி இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அதை பிடிச்சிருக்கலாம் எங்களோட தலைவர்மார், அதே வெறுமே அந்த நேரத்தில் இருந்த தலைவர்மார். சுதந்திர இலங்கை சுதந்திரம் கிடைப்பதற்கு முதல் சிவபொன்னம்மனம், ராமநாதன் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. டொனோமூர் கமிஷன் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் தலைவர்கள் என்னத்தை கேட்டிருக்கார்கள், எங்களுக்கு மேற்கு மாகாணத்தில் எங்களுக்கு தமிழ் பிரதிநிதிகள் தேவை என்று தான் கேட்டிருக்கார்கள் ஒழிய சமஷ்டி வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி என்றதை கேட்க இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனையை, அடிப்படை பிரச்சனையை அந்த காலத்திலிருந்தே விளங்கிக் கொள்ளாத. சரி, அது தவறுகளை விட்டோம். ஆனால் பிறகு கூட இன்னும் நாங்கள் எத்தனையோ சத்தியாகிரக போராட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கண்ணாலே பார்த்துருக்கிறேன். 56ஆம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டம் நடக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரத்தில் போய் பார்த்துருக்கிறேன். அப்பொழுது எல்லாம் அடி வித்து எல்லாம் துவத்தி விட்டார்கள். நேரம் பின்னேரமாகிவிட்டது. இருந்தும் பஸ்ஸில் வர்றவர்களை பார்த்து தமிழராண்டு பார்த்து அடிக்கிறார்கள். எப்படி பார்க்குறது தெரியுமா? பஸ்ஸை நிறுத்துகிறார்கள். கோல்ஃபீஸ் 56ஆம் ஆண்டு கோல்ஃபீஸில் இறக்கிறார்கள். காதில் ஓட்டை இருக்கான்னு பார்க்கிறார்கள். ஓட்டை இருந்தால் அவர் தமிழண்டு அடிக்கிறார். இப்படி தொடங்கினது தான் கண்ணால் பார்த்தான். என்றபடி அதுக்கு பிறகு 58ஆம் ஆண்டு கலவரம், அது அந்த நேரத்தில் நான் கொழும்பிலே தான் இருந்தேன். ஆனால் கலவரத்தில் இவ்வாறாக நான் கண்ட விஷயங்களில் எங்களுடைய தலைவர்கள், அந்த நேரத்தில் தந்தை செல்வா அவர் சரி சமஷ்டி என்று சொன்னாலும் பிறகு இறங்கி வந்து ஏதாவது கிடைக்கிறத கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்று தான் அவர் இருந்தார். அதுதான் சரியான முறை. நான் தந்தை செல்வா நேரடியாக சந்தித்தது 60ஆம் ஆண்டுலேயும் நான் சந்தித்தேன். 58 இருந்தே சந்தித்திருக்கிறேன். அவர் ஒரு நடைமுறை சாத்தியமான அரசியலில் தான் இறங்கியிருந்தவர். அவர் சமஷ்டி என்று சொன்னாலும் பண்டானா செல்வநாயகம் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார். அதுக்கு குறைந்தது டட்டி சேனநாயக்கா உண்டு, அதாவது மாவட்ட சபைகள் அதையாவது ஏற்றுக்கொள்வோம் என்று தான் அவர் பார்த்தார். ஆனால் எங்களுக்கு ஏன் எதுவும் கிடைக்கவில்லை என்று பார்த்தால், இதுதான் பலருக்கு விளங்குவதில்லை. பூகோள அரசியல் எங்களுக்கு ஒருத்தருக்கும் விளங்குறதில்லை. ஜியோ பொலிட்டிக்ஸ் இதை எனக்கு பிற்காலத்தில் எனது நண்பராக இருந்தவர், இப்பொழுது இருப்பவர் டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னார், உங்கள் தலைமத்துவத்தில் உள்ள பெரிய தவறே பூகோள அரசியல் விளங்காது. சரி, எங்களுடைய பூகோள அரசியல்லே அந்த நேரத்தில் நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும். எந்த விஷயத்திலையும்
இந்தியாவை எதிர்த்து போகக்கூடாது, இந்தியாவுடைய அனுசரணையுடன் போக வேண்டும். ஏன்னா அது எங்களுக்கு பக்கத்து நாடு. பட் இந்தியான்னு சொல்லும்போது நான் தமிழ்நாட்டை என்று சொல்ல இல்லை, இந்தியா பாரத தேசம் ஒட்டுமொத்த நாடு. இந்த விஷயங்களை தெரியாத இருந்த தலைமைகள் தான் அன்றும் இருந்தார்கள், இன்றும் அதே பிரச்சனை தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், முதலாவது மாகாண சபையிலே நான் இருந்த காலகட்டத்திலே இந்தியாவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்தியாவிலே ராஜீவ்காந்தி தோற்கடிக்கப்பட்டார், விபி சிங் பிரதம மந்திரியாக வந்தார். அந்த நேரத்திலே இங்கே விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தன. ஆனால் எங்களுடைய தலைமத்துவ எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லுவேன், புரியவில்லை. இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் கேம் என்றது உலங்கவில்லை. அப்போது அந்த நேரத்தில் தான் விபி சிங் அவர்கள், இப்போ நான் வெளியே சொல்கிறது இதுவரைக்கும் பலருக்கு தெரியாத விஷயம், அவர்கள் இங்கே ஹை கமிஷனாக இருந்த மேரோத்ரா அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் வரதராஜ பெருமாள் உடனடியாக ரிசைன் பண்ண வேணும், ரிசைன் பண்ணி விட்டு கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அந்த அந்த செய்தியை, அந்த வேண்டுகோள்னு சொல்லி பார்க்க டிமாண்டுன்றே சொல்லலாம், வேண்டுகோளை கொண்டு வந்தவர் டாக்டர் ஜெய்சங்கர் தான். அப்பொழுது முதலாவது செயலாளராக இருந்தவர். சரியோ, அவர் அதை வரதராஜ பெருமாள் அவர்களிடம் சொன்னார். அவர்கள் இது முடிவெடுத்தார்கள். அரசியல் ரீதியாக அடுத்த நாள் ஜெய்சங்கர் அவர்கள் உடம்பு வெளிவிட்டார். ஆனால் அதுக்கு போக முன்னம் அவருக்கு தெரியும் என்ன நடக்கப் போகுது என்று. அதாவது தனிநாட்டு பிரகரணம், ஒரு வருஷத்துக்கு பின்னர் தனிநாட்டு பிரகரணம் வரும், எங்களுடைய இந்த 19 அம்சத்திட்டம் நிறைவேற்றாவிட்டால். இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் இங்கே சொல்லுவேன் என்றால், அப்பொழுது நடந்து விட்டது, எல்லாரும் வெளிக்கிட்டு போயாச்சு. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வரதராஜ பெருமாள் பதவியை விட்டு விலக வேணும் என்று முக்கிய காரணமாக இருந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர். என்ன காரணத்துக்காக? அந்த 89 90 அவர் தான் அங்கே அட்வைசர் இல்லை இந்திய பிரதமருக்கு. சரி, இதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, நான் 2 வருடத்துக்கு பிறகு ஜெய்சங்கர் அவர்களை டெல்லியிலே சந்தித்த பொழுது அவர் என்னிட்ட கேட்டார், இந்த யூனிலேட்ரல் டிக்ளரேஷன் இது உங்களுடைய ஆலோசனை கேட்டார்களாண்டு. அப்போ நான் சொன்னேன், கேட்கவில்லை, அது அரசியல் ரீதியாக எடுத்த முடிவு, நான் செயலாளராக இருந்தேன். ஆனால் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கோ ஹெட் என்று தான் சொல்லியிருப்பேன், செய்யுங்கள் ஏன் என்று கேட்டார். அப்போது அவருக்கு சொன்னேன், அந்த நேரத்திலே புலிகள் இயக்கம் பிரேமதாசோட ஒத்திருந்தது ஒரு பக்கம், மற்றது கருணாநிதி விபி சிங் மற்ற பக்கம். அப்போ எல்லா பக்கத்திலையும் இந்த மாகாண சபைக்கு எதிர்ப்பு. அப்படி ஆனால் இந்த இவர்கள் எதிர்க்கும் பலமும் எங்களுக்கு இல்லை. அப்படியால் அனைவரையும் எம்பரஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் இதை நீங்கள் எதையும் செய்யுங்க, நாங்கள் இதைத்தான் செய்ய போவோம் என்று தான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் அவர் சொன்னார், இப்படியான ஜியோ பொலிட்டிக்ஸ் வரைக்கும் இல்லை. நீங்கள் முக்கியமான இடத்தில் இருந்தீர்கள், பதவியில் செயலாளராக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் எதை வழிமொழிந்தீர்கள்? நீங்கள் மாகாண சபை முறைமையை தொடர்ச்சியாக நீடித்திருப்பதை விரும்பினீர்களா, அல்லது அதை நீர்த்து போக செய்வதற்கான காரியங்களில் நீங்களும் ஈடுபட்டீர்களா? கிடைத்ததை இருக்க வேணும், அடுத்த கட்டம் அதிகமாக பலம் பெற வேண்டுமே ஒழிய, அதுவும் வடக்கு கிழக்கு இணைந்திருந்தது அந்த நேரம். மற்றது தமிழ் மக்கள் தான் கேட்டவர்கள் தங்களுக்கு
என்ன சுயாட்சி ஏதோ ஒன்று தேவையில்லை. இல்லை, வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது அதன் பிரகடனப்படுத்தப்பட்டது, ஆனால் அதில் வழிமுறைகள் சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் அதைத்தான் விடுதலை புலிகள் என்பது ஆயுத ரீதியாக அதை கொண்டு சென்றார்கள். இப்போ வடக்கு கிழக்கு பொறுத்த மாகாண சபை முறை என்று சொல்றது அது கொண்டு வரப்பட்டது, ஆனால் காலங்காலமாக அது வலுப்பெறவில்லை, தலைவீரமான நிலையில் தான் சென்றது. நீங்கள் செயலாளர் வகையில் தான் கேட்கின்றேன், அதை ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி பிடித்து அதை சரி பலப்படுத்துவதற்கான வழிகள் செய்யவில்லை? மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த நேரத்தில் இந்திய படைகள் வந்திருக்காவிட்டால் இதுவுமே ஆரம்பிச்சிருக்காது. அந்த படைகளை அனுப்புவதிலே தான் பிரச்சனையாக இருந்தது. அனுப்பின பிறகுதான் அதாவது மார்ச் மாதம் 90 வெளிக்கிட்டாச்சு. அதற்கு பிறகு திரும்பவும் ஆயுத போராட்டம் மாதிரி தான் இறங்கினது. அப்போ அந்த இந்திய படைகளை இதற்காகத்தான் அனுப்பினதாக கொள்ள வேண்டும் உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் இருந்த ஜேவிபி வந்து இந்திய படைகள் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான். உண்மையில் அவர்களுக்கு மாகாண சபையே தேவையில்லை, இருக்கையில் அந்த நேரத்தில் இல்லை. அது நான் இந்த இதில் மேலதிகமாக ஒரு கேள்வி கேட்க வேண்டிய முக்கியமான விடயம், இந்த நிகழ்வு வரும்போதே அதை நம்ம நினைத்திருந்தேன். ஒரு விடயம் கடந்த மாதம் வந்து பெரிய பேசுபொருளாக இருந்தது. அதாவது நீங்கள் பிப்ரவரி மாதம் அளவில் கூறிய ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவித்த ஒரு கருத்து, வடக்கு கிழக்கை பிரித்த ஜேவிபியினர் மீண்டும் மாகாண சபை தேர்தல் ஒன்றை நடத்துவதை விரும்ப மாட்டார்கள் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவ்வாறு கூறுவதற்கான காரணங்கள் என்ன? ஆனால் ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார், இந்த இடங்கள் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் தேர்தல் நடக்கும், ஒட்டுமொத்த இலங்கையில் தேர்தல் நடக்கும் என்று கூறுகின்றார்கள். ஏன் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று அப்படி ஒரு வசனம் கூறினீர்கள்? என்னென்னா அவர்கள் தேர்தலை விரும்ப மாட்டார்கள், தேர்தல்கள் வைப்பார்கள். ஆனால் மாகாண சபைகள் எவ்வாறு பலத்துடன் இயங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு விருப்பமில்லை. அது என்ன பொறுத்தளவு இணைப்பு ஒரு பக்கம் இருக்க, தனித்து கூட அவை பலம் இருக்கக்கூடாது. நான் எப்படி சொல்லுவேன், இந்த மாகாண சபைகள் கடைசியாக ஒரு அதாவது பலமில்லாத பிரதேச சபைகளாக இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஏற்கனவே நீதிமன்றங்கள் மூலமாக பலமளிக்கப்பட்டு தான் இருக்கின்றது. அப்படி அதான் இப்போ என்னென்னு பிரதேச சபைகளுக்கு என்ன அதிகாரங்கள் அவர்கள் சட்டம் இயற்ற முடியாது விரும்ப. ஆனால் மத்தியில் இருந்து சொல்லும் பொழுது அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். அதுவும் பணம் கொடுத்தால்தான். மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து இதை நீங்கள் செய்யுங்கள், இந்த ரோட்டை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டியது அது அவ்வளவுதான். அதுதான் பிரதேச சபைகளுக்கு உரிய அந்த நிலைக்குத்தான் இவர்கள் கொண்டு வருவார்கள். சாதாரணமாக ஒரு மாகாண சபை பலமாக இருக்க வேண்டும் என்றால் எத்தனை நியதி சட்டங்கள் இருக்க வேண்டும்? 160க்கு குறையாமல் இருக்க வேண்டும். இப்போது எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய நியதி சட்டங்கள் எத்தனை இருக்கின்றன? 10 கிழக்கு மாகாணத்தில் 10க்கும் குறைவு. 10க்கும் குறைவு. நான் காரணத்தை சொல்கிறேன். நான் இருந்தும் செய்ய முடியவில்லை. வடக்கு மாகாணத்தில் 20க்கும் குறைவு. ஆனால் ஆரம்பத்தில் கொண்டு வரப்படும் போது எத்தனை இலக்கங்கள் இருந்தன சட்டங்கள்? அதாவது நாங்கள் செய்த இன்னும் 20 தொடாமல், அதாவது அவற்றை மாகாண சபை விவாதிக்கக்கூடாது என்று மகான் விஜய் விக்ரம கவர்னர், நான் பேராக நேரடியாக சொல்லுவேன், அவர் அது விடவில்லை. அது வேண்டாம். ஒப்பந்தம் கைச்சாட்டப்படும் போது இருந்த எண்ணிக்கைகள் எத்தனையாக இருந்தது? இடையில் அவை குறைக்கப்பட்டனவா, நல்விலக்க செய்யப்பட்டனவா? சட்டங்கள் ஒன்றும் இருக்கவில்லை. நாங்கள் அத்தனை உருவாக்க வேண்டிய, நீங்கள் தான் உருவாக்கணும். அப்பொழுது நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துவதால், மேற்கு மாகாணம் அதாவது கொழும்பு 71 சட்டங்களை 29 வருஷத்தில் செய்திருக்கு. அதாவது 88 இருந்து 29 வருஷம் நினைக்கிறேன். 29 மாகாண சபை செய்தது அந்த மேற்கு மாகாண சபை சரியும் 71 சட்டங்கள். ஆனால் அவற்றை நான் பார்த்த பொழுது அவற்றிலே எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் 55. சரியோ 55, 60க்கு மேலே இல்லை. இங்கே நிரல்கள்னு சொல்லும்பொழுது 3 வகையான நிரல்கள் இருக்குது. ஒன்று மாகாண நிரல், மத்திய நிரல், மற்றது கொன்கரண்ட், அதாவது ஒருங்கிய நிரல். நாங்கள் மாகாண நிரலில் உள்ள அனைத்துலேயும் எங்களுக்கு ஒரு பவர் சென்டர் இருக்குது.
அடுத்தது கொன்கரண்டில் உள்ளதை நாங்கள் செய்து 1 மாதத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல, இது அரசியல் யாப்புக்கு முரணானதான்றதை பரிசோதித்து அனுப்ப வேண்டும். 30 நாளில் அவர் சொல்லிவிட்டால் நாங்கள் செய்யலாம். அப்போது கிழக்கு மாகாணத்தில் நிறைய இன்னும் ஒரு 20 இருக்குது அதாவது விவாதிக்காமல். ஆனால் அந்த விவாதிக்க விட இல்லைன்னா மோகன் விஜய் விக்ரம அதுக்காகத்தான் நாங்கள் அனுப்பப்பட்டவர், செய்ய விடவாதீங்க. சரி, உண்மை அதுதான். வடக்கிலே அது வேற ஒரு விஷயம். நாங்கள் மாகாண சபையில் பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்றது. அதில் அங்கே நான் சொல்லுவேனே, நான் ஆளுநர்கள குறை சொல்ல மாட்டேன். அங்கே அந்த ஆட்சி செய்த கட்சி அதை விரும்ப இல்லை. தாங்கள் மாகாண சபையை கொண்டு நடத்த ஒன்று விரும்ப இல்லை. அதில் பார்க்க எங்களுக்கு கூட தேவை அப்படின்னு சொன்னால் இதை நடத்தாமல் இருந்தால் எங்களுக்கு ஏதோ இதை விட கூட கிடைக்குமென்னு நினைக்கிறோம். அந்த தவறு அது. ஆனால் அங்கே இன்னும் ஒரு 20க்குள்ளே தான். மற்றது இங்கே 10க்குள்ளே. ஆனால் இன்னும் ஒரு 20 தயாராக இருந்தது. அவனால் அவரை விவாதிக்க விடவில்லை. இல்லை, இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த பிள்ளையான் என்று கூறப்படும் அவரே எனக்கு ஒரு நாள் நாங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. நான் அங்கே போவதற்கு முதல் ஒரு நாள் என்னிடம் இந்த பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அவருக்கு ஒரு ஆலோசனை வருவீங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆலோசனை வரலாம். ஏன்னா எனக்கு இந்த மாகாண சபைகள் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் அவர் என்கிட்ட கேட்கணும், நீங்கள் கேட்டு சரி வராதுன்னு சொன்னேன். இல்லை, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நாளை காலையில் அவர் உங்களுக்கு கோல் எடுப்பார். அவர் கோல் எடுத்து அப்படித்தான் நான் போய், அதாவது கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சருடைய பிரத்யேக செயலராக சிறப்பு ஆலோசகராக இருந்தீர்கள். ஆனால் நான் அது அங்கே போனதை அன்று ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச விரும்ப இல்லை. நீங்கள் போகிறது அவர் விரும்பவில்லை. அது பிறகுதான் அவருக்கு தெரிய வந்தது விரும்பவில்லை நீங்கள் காரணம், இவர் போனால் அங்கே வேலை நடக்கும். இதுதான் அவர் நேரடியாக பிள்ளையாண்டே சொல்லியிருக்கார். இவரை 6 மாதத்துக்கு பிறகு அனுப்பி விட்டுருக்கோம். மத்தியில் இருப்பவர்கள் வேலை நடப்பதே விரும்பவில்லை. அவர்களும் விரும்பவில்லை. சரி, அது அப்படியான பிரச்சனை. அதாவது நீங்கள் நியதி சட்டங்களை செய்து பல அதிகாரத்தை கைக்கு எடுக்கக்கூடாது என்பதுதான் அந்த மத்தியில் இருந்தவர்களுடைய நோக்கம். 160க்கும் மேற்பட்ட நியதி சட்டங்களை உருவாக்கும் போது அது மாகாண சபையிலிருந்து சமஷ்டி அதிகாரம் கொண்ட அதிகாரமாக இது வலுப்பெறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றதா? அதாவது நியதி சட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் மாகாண சபைக்கு அதிகாரமே கிடையாது. நான் 160 ரெண்டு தான் இதில் இது விஷயமாக ஆராய்ந்து எல்லாம். நீங்கள் ஆராய்ந்தீர்கள், தனிப்பட்ட ரீதியில் ஆராய்ந்தீர்கள். போது மாகாண நிரலில் இருந்து உங்களுக்கு 100 சட்டங்களாவது இருக்க வேண்டும். இப்போது மேற்கு மாகாணம் செய்திருக்கிற 70ல் ஒரு 55, 60 நாங்கள் எடுத்து அதை மாற்றி பேரில் மாற்றி அமைத்தால் நாங்கள் இன்னும் ஒரு புதுசாக செய்ய வேண்டியது ஒரு 40 தான். இல்லை, அதாவது இந்த மாகாண சபை என்பது கூடுதலாக சிறுபான்மை பிராந்திய அவர்களுடைய வாழ்வியலுக்காக, அவர்களுடைய அதிகாரத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. ஆனால் நீதி சட்டங்களை தெற்கில் இருப்பவர்கள் மாகாண சபைகள் அதிகமாக செய்கின்றார்கள் என்றால் எங்களுடைய ஆட்கள் எங்கே போனார்கள் கடந்த காலங்களில்? அதான் நான் சொல்லுகிறேன். வடக்கு மாகாணம் அது வடகிழக்காக இருக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த 15 மாதங்கள் தான். அந்த காலகட்டத்தில் எங்களோட ஆஃபீஸுக்கே கட்டிடம் இல்லாத நிலையில் இருந்து சரி எல்லாம் நியதி சட்டம் ஒன்று நாங்கள் உருவாக்க தொடங்கினது. முதலாவது அந்த விஷயத்தில் ஒன்று சொல்லுவேணும். அந்த நேரத்தில் நியதி சட்டங்கள் இல்லாமலே நீங்கள் கொண்டு நடத்தின மாதிரி தான் சொன்னார்கள். ஆனால் சில விஷயங்கள் 2 முக்கியமான
சட்டங்கள் பற்றி மத்திய அரசாங்கம் பாஸ் பண்ண சட்டங்கள் பற்றி உங்களுக்கு கூற வேணும். இது பலருக்கு தெரியாது. ஒன்று வந்து கான்சிக்வென்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட். அதாவது உங்களிடம் நிதி சட்டம் இல்லாவிட்டால் இந்த சட்டம், அதாவது கான்சிக்வென்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்டின் கீழே மாகாண சபை மத்தியின் இதை பயன்படுத்தலாம். ஆனால் முரண்படாமல் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் ஒன்றை மத்தியும் பயன்படுத்தலாம், மாகாண சபையும் பயன்படுத்தலாம். அது இன்றைக்கும் இருக்குது. அதான் மத்திய முழுக்க அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, வடக்கையும் கிழக்கையும் பொறுத்தவரை. சரியோ, அது அதாவது 89ஆம் ஆண்டின் 12வது சட்டம், கான்சிக்வென்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட். நான் இதை பற்றி பேச வேண்டாம், நான் கொண்டு வந்திருப்பேன். ஆனால் அது அந்த நேரத்தில் எங்களுக்கு சட்டங்கள் இயற்ற முடியாமல் இருந்தபடியால் அதை பாஸ் பண்ணி தந்தார். ஆனால் அது பிறகும் பிற்பாடும் அது இல்லாமல் பண்ணவில்லை, அதுவும் இருக்கிறது. இந்த உலகத்தை எடுத்து பார்த்தால் ஒரே ராஜ்ய அதிகாரத்துக்குள்ள பல இந்தியாவை பார்த்தால் மாநில முறைமை இருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவை எடுத்து பார்த்தால் பல ராஜ்யங்கள் இருக்கின்றன. இந்த 13வது சட்டத்தை பற்றி போதிய விளக்கங்கள் எம்மர்கள் மத்தியிலும் இல்லை. அப்படி என்றால் இப்பொழுது கேட்கின்றேன், புதியவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 13 இந்த மாகாண உரிமைகள் சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையில் எதனுடன் நாங்கள் ஒப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது? ஸ்காட்லாந்து பிரித்தானியாவோட அதிகாரப்பட்ட ஒற்றையாட்சி, அதாவது யூனிட்டரி ஃபார்ம், ஒற்றையாட்சியின் கீழ் உள்ள அதிகார பகிர்வு ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஸ்காட்லாண்டில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஸ்காட்லாண்டுன்னு சொல்லிக்கலாம், அது 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 நல்லது தானேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் பயன்படுத்தாமல் காரணமே இதுதான், முக்கியமாக நீதி சட்டங்கள் இல்லாமல். அப்போ முதலாவதாக நாங்கள் முதல் மாகாண சபை இருக்கும் பொழுது ஒரே ஒரு நீதி சட்டம் தான் நாங்கள் உருவாக்கினோம், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட். சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் என்று ஏன் உருவாக்கினோம் என்றால், வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் புலம்பெயர் மக்கள் அதற்கு பணம் அனுப்பட்டும், அவற்றை கொண்டு நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம் என்பது நோக்கத்தோடு அது அந்த சட்டம் நீதி சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு அபிவிருத்தி செய்திருக்கலாம். அது அந்த நேரத்தில் பாஸ் பண்ணப்பட்ட அந்த நேரத்தில் இந்த ஆளுநர் அவருடைய இப்போ பேர் எங்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த ஆளுநர் நல்ல மனுஷன். அவர் சொன்னார், நீங்கள் வெறும் பேப்பரை கொண்டு வந்தாலே நான் கையெழுத்து போடுவேன், அப்படிப்பட்டவர் அவர் அதை பாஸ் பண்ணார். அப்படியான அபிவிருத்தி அபிலாஷைகள் நிறைவேற்றியிருந்தால் இவரோட அழிவில் தமிழ் சமூகம் நின்று இருக்காது. அந்த நீதி சட்டங்களை சரி பாவித்திருந்தார். அடுத்தது அந்த நீதி சட்டங்களை எங்களுக்கு உருவாக்குறதுக்கான லீகல் டீம் அது இது என்றெல்லாம் ஒன்றுமே போய் இருக்கையில். ஆனால் நாங்கள் இதில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது, இதையும் நான் வெளியே இப்போ சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. நாங்கள் வடகிழக்கு மாகாணத்துக்கண்டு ஒரு போலீஸ் கமிஷன், போலீஸ் ஆணைக்குழு 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கிறது. நீங்கள் அந்த போலீஸ் ஆணைக்குழு உருவாக்கி உங்களுடைய போலீஸ் போலீஸ் என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போது இந்த போலீஸ் கமிஷனில் ஒருவரை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும், இன்னும் ஒருவரை மாகாண சபை முதலமைச்சர், மற்றது மூன்றாவது டிஐஜியாக இருக்கிறவர் வரவணும். அப்பொழுது எங்களுக்கு டிஐஜியாக இருந்தவர் மகேசன் என்பவர். மகேசன் அவர்கள் சொல்லிவிட்டார், நான் வரமாட்டேன், திருவண்ணாமலையிலிருந்து நான் செயல்பட மாட்டேன், கொழும்பில் இருந்து வேணும் என்றால் செயல்படுவேன். அப்படி என்றால் நாங்கள் அதை மாற்றி அமைப்போம், நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் கொழும்பில் இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் வேறொருவரை போடுவோம் என்று. சரி என்று சொல்லி அடுத்த யாரை போடுவது என்று பார்த்தால்
ரஞ்சன் விஜயரத்ன அவர்கள் சொன்னார்கள், சீனியாரிட்டியும் படி போகிறதுண்டா அடுத்தவர் ஒரு சிங்களவர் தான். 7 பேரை தாண்டினா தான் அடுத்த தமிழர் வருவார். 7வது 8வது இருந்தவர் தான் ஆனந்தராஜா. ஆனால் அதற்கு நாங்கள் தகுந்த காரணங்கள் கொடுத்து ஆனந்தராஜா அவர்களே நாங்கள் அவர்களுக்கு டிஐஜி அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டோம். சரி, இனி போலீஸ் கமிஷனுக்கு சரி, ஜனாதிபதி ஒருவரை போட வேணும், டிஐஜி வந்து விட்டார், இன்னும் ஒரு முதலமைச்சர் ஒருவரை போட வேணும். அப்போது போலீஸை ஆரம்பிப்போம் என்று நாங்கள் தொடங்கி விட்டோம். உடனே போலீஸ் கமிஷன்ஸ் ஆக்ட்ன்றதை ஜனாதிபதியாக அன்று இருந்த பிரேமதாஸ் அவர்கள் உடனே பாஸ் பண்ணார். அதன்படி என்னன்னு சொன்னால், எந்த ஒரு போலீஸ் கமிஷனும் செயல்படுவதற்கு முதல் எப்பொழுது செயல்படுவது என்பதை ஜனாதிபதி தீர்மானிப்பார். அது உண்மையாக தவறான ஒரு சட்டம். அதை அந்த நேரத்தில் எங்களோட பாராளுமன்றத்தில் எங்கள் சார்பில் இருந்தவர்கள் அவர் தட்டி கேட்டிருக்க வேண்டும். வெறும் அதை செய்யவில்லை. நாங்கள் போலீஸ் கமிஷனை போலீஸ் படையை தடுப்பதற்காக செய்யப்பட்டது தான் இந்த போலீஸ் கமிஷன். அவ்வாறாயின் இப்பொழுது இருக்கின்ற அந்த 13வது திருத்த சட்டத்தில் போலீஸ் அதிகாரம் இருக்கின்றதா? போலீஸ் அதிகாரம் இருக்கிறது. அதுக்கு பிறகு எத்தனையோ இதுகளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். இருந்தும் கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் அதை நடைமுறைப்படுத்துவோம். நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ற இதுவும் பலருக்கு தெரியாத விஷயம். சரி, உடனே இதை கொண்டு வந்து இந்த போலீஸ் கமிஷன்ஸ் ஆக்டை பாஸ் பண்ணி நிறுத்திவிட்டார்கள். நிறுத்தினவுடன் நாங்கள் இது இந்திய அரசாங்கத்திடம் பேசணும். இது இப்போ வெளியே சொல்லுகிற விஷயம், இதுவரையும் தெரியாத விஷயம். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரி கேட்டார். நானும் முதலமைச்சரையும் சந்தித்த நேரம், எத்தனை பேரை நீங்கள் சேர்க்க இருக்கிறீர்கள்? 15,000. சரி, அவர்கள் செய்யாவிட்டால் நீங்கள் சிவிஎஃப் ஆரம்பிங்க, சிட்டிசன்ஸ் வாலண்டியர் ஃபோர்ஸ், குடிமக்களுடைய தன்னாதிக்க படை என்று தொடங்குவோம். அது பிறகு அதை போலீஸ் ஆக்கி விடலாம் என்று சொல்லிவிட்டு அவர் என்னது தான் கேட்டார், எத்தனை பேர் என்று. நான் சொன்னேன் 15,000. சரி, அவர்கள் அதுக்கு பணம் தரவிட்டால் நான் தருவேன்னு சொன்னார் அவர். ராஜீவ்காந்தி அவர்கள் அன்றைக்கு சொன்னது, சிவிஎஃப் நீங்கள் ஆரம்பிக்கும்போது நான் தருவேன் என்று. அது நாங்கள் செயல்படுத்துறது முதல் நாங்கள் ஒழிக்கிட வேண்டி வந்து விட்டது. அப்படி இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்று இலங்கையிலே எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், அதாவது ஸ்டேஷன்ஸ்ன்னு சொல்கிற இந்த ஓஐசியின் கீழே இருக்கிறது, எத்தனை இருக்கிறது? 600க்கு மேலே. நான் நினைக்கிறேன் 607 என்னமோ. இதில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் தமிழர்கள் தலைமையின் கீழ் இருக்கிறது? 6. அந்த 6 வளர்ச்சிக்கிறோம், அதுவும் இல்லாமல் போய்விடும். காரணம், இன்றைக்கு தமிழர்களுடைய போலீஸில் இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் போலீஸ் படையை உருவாக்கியிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்துடாது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் பேசி பாருங்கள் ஒரு போலீஸ்காரரோட. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கின்ற அந்த நேரத்திலே உருவாக்கி இருந்தால், நாங்கள் புதிய தலைமுறை, அந்த நேரத்தில் நீங்கள் தான் இருந்தீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் இருந்தார்கள், பெருந்தலைகள் இருந்தீர்கள், அரசியல் தலைமைகள் இருந்தது. ஏன் அதை செய்யவில்லை? எங்களிடம் ஒப்படைத்து விட்டு போகிறீர்கள். தலைமுறை கடந்து அதை பந்தை பாஸ் பண்ணி விட்டாச்சு. பல இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் மத்தியில் இன்னும் சமூகத்தில் புறையோடி போயிருக்கின்றது தமிழர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகள். 90 நாங்கள் வெளியேறினோம். அதன் பிறகு நாட்டில் யுத்தம் 2009 வரையும் போய்கொண்டிருந்தது. இன்று வரைக்கும் விட்ட இடத்தை விட மோசமான நிலையில் இருந்தால் நாங்கள் உண்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு மற்ற இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 600 போலீஸ் ஸ்டேஷனில் 6 போலீஸ் ஸ்டேஷனில் தான் தமிழர்கள் தலைவர். அங்கேயும் எத்தனை தமிழர் போலீஸாக இருக்கிறாருன்ற ஒரு கதை. தமிழர் இல்லை போலீஸ் படையிலே இல்லை. எனக்கு அந்த இலக்கங்கள் இப்போ என்ன சொல்ல முடியாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட மக்கள் தெரிய வேண்டிய இந்த நாங்கள் செய்த தவறுகளால் ஏற்பட்ட
நாங்கள் அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஸ்பெஷல் எங்களோட எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் எஸ்எல்இஏஎஸ் இந்த சேவைகளுக்கு ஆட்களை விசேட ரெக்ரூட்மெண்ட் செய்த நாங்கள் அந்த வடகிழக்கு ஆரம்பித்த காலகட்டத்தில் இல்லையன் அன்று அப்பொழுது நாங்கள் உள்ளெடுத்த ஆட்கள் தான் அவர்கள் எல்லாருமே இன்று ரிட்டையர் பண்ணிவிட்டார்கள். இன்று வடக்கிலே ஆளுநராக இருப்பவர் கூட அன்று எஸ்எல்ஏஸுக்குள்ளே வந்தவர். அன்று வந்தவர்களில் 2 பேர் தான் மிச்சம். 2 பேர். நான் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்வதானால் எஸ்எல்ஏஸில் முதல் 200 பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் எத்தனை தமிழர்கள் இருப்பார்கள்? 2 பேர் எஸ்எல்ஏஸ். அதுதான் எங்களுடைய நிலைமை. மத்திய அரசியல் சேவைகளில் அரசாங்க சேவைகளில் தமிழர்கள் கிடையாது. எஸ்எல்ஏஸில் இந்த 200 பேரில் தலைமை இருப்பவர் தான் இன்றைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் வடக்கில். 18வது 20வது இருக்கிறார் இன்னொருவர். அதை விட வேறு ஒரு தமிழரும் இல்லை 200 பேருக்குள்ள. இதுதான் எங்களுடைய நிலைமை. இனி புதுசாக வந்து சேர்ந்தாலும் இனி நாங்கள் ஒரு இல்லை மாகாண சபை ஆரம்பித்தால் கூட எங்களுக்கு எஸ்எல்ஏஸில் இருந்தோ எஸ்எல்இஎஸ்ல இருந்தோ ஒருத்தர் வரப்போகிறது இல்லை. அவர்கள் ஜூனியர்ஸ் கிளாஸ் 1ல் இல்லை, வர முடியாது. இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு மிகுந்த எதிர்பார்ப்போடு வடக்கு மாகாண தேர்தல் நடந்தது. சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் முதலமைச்சராக இருந்தார். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் என்னுடைய நண்பர். நாங்கள் பாடசாலை காலத்தில் இருந்தே நண்பர்களாக இருந்தோம். உண்மையாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இதுவும் தெரியாத விஷயம். சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் 2013 முதலமைச்சராக வந்தவர். நான் அப்பொழுது 2008 இருந்து 2012 வரையும் கிழக்கு மாகாண முதலமைச்சரின் சிரேஷ்ட ஆலோசகராக இருந்தேன். அவருக்கு அது பற்றி தெரியும். அதற்கு முதல் நான் மாகாண சபையில் இருந்தது தெரியும். அவர் ஒரு நாள் என்னோட கேட்டார், நீங்கள் என்னுடைய ஆலோசகராக வருவீர்களா நான் முதலமைச்சராக வரும் பொழுது? நான் சொன்னேன், தாராளமாக, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நாங்கள் இதை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சரி என்று சொன்னார். ஆனால் என்னை எடுக்கக்கூடாது என்று அவருடைய கட்சி அவருக்கு சொன்னது. அவருடைய கட்சி அவருக்கு சொன்னது, உங்களை எடுக்கக்கூடாது. யார் என்று ஏதாவது கட்சி தான் சொன்னதுன்னு தெரியும். யார் நபர் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. கட்சி தலைவர் சம்பந்தன் முக்கியமானவர். அந்த சம்பந்தனுக்கு தலைவராக இருந்தவர் ஒருவர் இருக்கிறார். அது அவர் ஒரு வெளியே இருந்த ஒருத்தவரை அவருக்கு ஆலோசகராக கொண்டு வந்தார். நிமலன் கார்த்திகேயன் என்பவர். சரி, நிமலன் கார்த்திகேயன் வந்தது மாகாண சபையை செயல்படாமல் இருப்பதற்காகத்தான். அதில் அப்போது சி.வி. விக்னேஸ்வரனுக்கு அவரோட கட்சி சொன்னது, அவர் டாக்டர் கே. விக்னேஸ்வரன் அந்த பக்கமும் கொண்டிருக்கக்கூடாது. எதற்காக உங்களை வெறுத்தார்? வந்தால் ஏதாவது நடத்தி கொண்டு விஷயத்தை மத்திய அரசாங்கமும் நீங்கள் கிழக்கில் வேலை செய்யக்கூடாது உங்களை தடை விதிக்கிறார்கள். இப்போ வடக்கில் இருக்கின்ற அரசியல் தலைமைகளும் நீங்கள் வேலை செய்யக்கூடாது தடை விதிக்கிறார்கள். அவ்வாறா? அதுதான் எங்கள் பிரச்சனை. அதாவது வேறு நடக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான். நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கடந்த கால மாகாண அமைப்பில் முதலமைச்சராக உங்களுக்கு வந்த அழைப்பை அங்கே அரசியல் ரீதியாக தடுத்திருக்கின்றார்கள். சரி, அவ்வாறானே அவர்களாவது சரி அந்த மாகாண சபையை வினைத்திறனாக செயலாற்றியிருக்கின்றார்களா? என்னை பொறுத்தளவிலே அவர்களுக்கு ஏதோ உள் மனதிலே செயல்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் நேரடியாக என்னிடம் கேட்டார். பிறகு அவரே என்று சொல்லுவார், தன்னை கட்சி சொன்னதை தொட வேண்டாம் என்று அவரை. அவர்கள் என்னவென்றால் சிலர் அவருடைய நோக்கம் எனக்கு விளங்கக்கூடியதா, 13ஆம் திருத்த சட்டத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை.
13ஆம் திருத்தச் சட்டத்தில் ஒன்றுமே இல்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் இப்படியே இருந்து விடுவோம், எங்களுக்கு அதுக்கு மேலே கிடைக்காது. இந்தபடியாக இது வேண்டாம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏதோ இதிலும் கூட கிடைக்கும் என்று ஒரு எண்ணம். அது என்னது கடந்த காலங்களில் கூட அதிகமாக நாங்கள் கேள்விப்படுற விடயங்கள், பார்க்கின்ற விஷயங்களை கட்டங்கட்டமாக ஒரு விடயத்தை எடுக்கிறதை விட நீங்கள் எதற்கெடுத்தாலும் அந்த முழு பூசணிக்காயை பிடிப்பதற்கான ஏன் அப்படி செய்வீங்க? அதுதான் அது தமிழ் மக்களுடைய தலைமைத்துவத்தின் ஒரே இரவில் வந்து உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்து விட மாட்டார்கள். ஆனால் வரலாறுகள் உதாரணங்கள் இருக்குன்றாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவில் இருந்த போலீஸில் இருந்த நிமலன் கார்த்திகேயன், அதுவும் போலீஸ் இன்டெலிஜென்ஸ், அவரை இங்கே கொண்டு வந்தவர்கள். என்னென்று சொன்னால் முதலமைச்சருக்கு ஆலோசனை. ஏன் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இது தடை செய்வதற்காக. இங்கே அதுவும் இவர் முதலமைச்சராக வரவரே என்னிடம் பேசி நான் ஒத்துக்கொண்ட விஷயம். மற்றது கிழக்கு மாகாணத்து நான் இவ்வளவெல்லாம் இருந்தும் நிதி சட்டங்கள் செய்ய முடியாவிட்டாலும் முக்கியமாக 3 விஷயங்களை நான் அங்கே இருக்கும் பொழுது பிள்ளையானும் நானும் சாதித்தோம் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அவர் அரசாங்க கட்சியில் தேர்தல் ஒன்று வந்தாலும் நானும் அவரும் சேர்ந்து சாதித்த 3 விஷயங்கள் அது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒன்று வந்து தென்னமரவடி என்ற கிராமம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். திருவோணமலையின் வடக்கிலே உள்ள கிராமம். அங்கே 220 தமிழர் குடும்பங்கள் இருந்தன. எனக்கு இன்னும் அது ஞாபகம். தென்னமரவடி அது தென்னவன் மரவடி என்றது தான் அது. அந்த 220 அதுதான் கடைசி கிராமம். அதை பிறகு கொக்குலாய் லகூனை தாண்டின உடனே அங்கே முல்லைத்தீவு. தென்னமரவடியை இது எனக்கு பிறகு பிறகு என்ன அந்த நேரத்தில் தெரியும், பிறகு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஜனாதிபதியாக இருந்த ஜிஆர் ஜெயவர்தனே அது சிங்கள கிராமமாக மாற்றுவ ஒன்றும் இருந்தது. எப்படி என்று சொன்னால் அதை அனுராதபுரத்தோடு சேர்ப்பது. அவருடைய எண்ணமே அங்கே இருந்தது. அன்று மணல் அதெல்லாம் இதுக்குள்ளே தான் கொண்டு வர வெளியோயான மணலார வெளியோயா மாற்றினார்கள். அந்த குடியேற்றத்தால் விஷயத்தை மாற்றுவதுன்றது ஜேஆர் ஜெயவர்தனன் மட்டுமின்றி அதுக்கு முதல் டிஎஸ்ஏ நாயக்காக செய்தவர். ஆமாம், நீங்கள் ஒரு பொறியியலாளர், அதுவும் நீர்ப்பாசன திணைக்களம் சார்ந்து பிரதி பணிப்பாளராக இருந்தீர்கள். அவரால் இந்த விடயங்கள் அதிகமாக உங்களுக்கு புரிந்திருக்கின்றன, தெரிந்திருக்கின்றன. மகாவலி அதிகார சபை தொடர்பாக இப்பொழுது பிரச்சனையாக பேசப்படுகிற கிபுலோயா தொடர்பாக இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வந்துடாது. நாங்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை முறையாக பயன்படுத்தி இருந்தால் இதுக்கான சட்டங்களை நாங்கள் செய்து எல்லாம் தடை செய்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியுமா, மகாவலி ஆக்ட் ஆஃப் மகாவலி அத்தாரிட்டி ஆக்ட், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மகாவலிக்கு உரிய ஏரியாண்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்க, அது இருக்கட்டும். இதை தவிர அமைச்சராக இருப்பவர், அதுக்கு பொறுப்பான அமைச்சராக இலங்கையில் எந்த பகுதியே மகாவலிக்கு மகாவலி ஏரியா என்று கெசட் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்காரு. நெடுந்தீவையும் கெசட் பண்ணலாம். மகாவலி நீர் போக வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அது இன்னும் இருக்கிற அந்த சட்டம். இவற்றையெல்லாம் நாங்கள் 13ஆம் திருத்தச் சட்டம் மூலம் தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனால் பயன்படுத்த நாங்கள்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான். சரி, நான் இல்லை, என் கையில் எந்த அதிகாரமும் இல்லை. இருந்த காலத்தில் செய்ததை சொல்லுகிறேன். தென்னமரவடியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று 84 தென்னமரவடியில் இருந்த எல்லாரையும் அடித்து துரத்தினார்கள், எல்லா குடும்பங்களும். 84ஆம் ஆண்டு 84 கலவரத்துக்கு பிறகு டிசம்பர் மாதம் அடித்து துரத்தி விட்டு அங்கே குடிகொண்டது படைகள், இலங்கை படைகள். அடித்து துரத்தியவர்களும் இலங்கை படை தான் குடிகொண்டது. யாரையுமே அங்கே போக விடவில்லை. பிறகு யுத்தம் நடந்து 2009 யுத்தம் முடிந்தும் ஒருத்தரையும் போக விடவில்லை. இப்போவுமா? பிறகு நானும் பிள்ளையானும் சேர்ந்து தான் போக வைத்தது. இப்போ பழையபடி மக்கள் குடியேறிட்டாங்களா? 3 தான் போனது, மற்றவரெல்லாம் வெளியே போய்விட்டார்.
820 66 குடும்பங்கள் தான் போனது. மற்றவர்கள் எத்தனை வருஷம் பார்த்து கொண்டு இருப்பது? 2013-14 வரையும் நாங்கள் அதை அந்த பிரச்சனையை தீர்க்கும் வரையும் யாரும் போக முடியவில்லை. காரணம், அதை அனுராதபுரத்தோடு சேர்த்து கெசட் பண்ணி இருந்தவர். இப்பொழுது கூட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர்கள் அதிகமாக முன்வைக்கின்ற பிரச்சனைகள் அதில் மறுகரை கொக்கிலாய் அங்கு நடக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அதிகமாக பேசுகின்றார். அங்கும் தமிழ் குடும்பங்கள், தமிழ் மக்கள், தமிழ் மீனவ சமூகம் அதிகமாக பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக. ஸோ இது ஒரு நீண்ட இதெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, குடியேற்றத்தால் அரசியல் செய்கிற எண்ணம் அந்த காலத்தில் இருந்தே வந்தது. இன வீதசாரத்தை மாற்றி அமைக்கும். குறிப்பாக டிஎஸ்என் நாயக அம்பாறை என்று நாங்கள் சொல்லுவோம். கல்வி திட்டத்தை ஆரம்பித்தவர் டிஎஸ்என் நாயக. பிறகு சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினவர் அவர் தானே வெளியே இருந்து டிஎஸ்என் நாயகா. இந்த கடந்த காலங்கள் அவ்வாறு இருக்கலாம். ஏன்னா இனவாதங்களை மையப்படுத்திய பல அரசுகள், ஆட்சி முறைகள் இருந்தன. இப்பொழுது வருவோம். எங்களுக்கு நேரங்கள் போதாமையினால் உட்கல்வியை கேட்கின்றேன். தற்போது இந்த இடதுசாரியை மையப்படுத்திய அரசாங்கம், பலரது நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம், பல மக்கள் சிறுபான்மை எல்லோரும் வாக்களித்த வந்திருக்கின்றார்கள் என்பிபி அரசாங்கம். இவர்களுடைய அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். இவர்களுடைய 71ஆவது ஆண்டு புரட்சியோடு எனக்கு நல்ல ஞாபகம் இவருடைய. அது ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் இந்த மாகாண சபை முறைமை வந்தவுடன் இந்திய படைகள் வர வேண்டாம் என்று சொல்லி அதிலே யுத்தத்திலே தான் அவர்களுடைய தலைவர்களையும் உணர்ந்தவர்கள். ஆனால் இந்திய படைகள் ஒரு பிரச்சனை என்றால் அந்த நேரத்தில் அவர்கள் சீனாவுடன் கூட்டாக இருந்தவர். யார் இருந்தவர்கள்? ஜேவிபி சீனாவின் கூட்டம். சரியாக ஜியோ பொலிட்டிக்ஸ் அது உலகம். ஆனால் மாகாண சபைகளையும் அவர்கள் உண்மையிலே விரும்பவில்லை. அவர்களுக்கு இலங்கையில் அனைவரும் இலங்கையர்கள், தமிழர் சிங்களவர் என்ற இல்லை, இலங்கையர்கள். ஆனால் நீங்கள் கூறியது பார்த்தால் அவர் சீனாவின் கூட்டாக இருந்ததாக சொல்கிறீர்கள். ஆனால் இந்த ஜேவிபியுடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காக இந்தியா, பாகிஸ்தான், சீனா அனைவரும் ஒன்றாக கடந்த கால அரசாங்கங்களுக்கு ஆதரவளித்ததையும் வரலாறுகள் ஆங்காங்கே சுட்டி காட்டுகின்றன. அது உண்மையா? இப்படி பார்ப்போமே, அதாவது 13ஆவது திருத்தச் சட்டத்திலேயும் மாகாண சபை முறைமையிலேயும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடையாதுன்றது தான் இன்னும் தமிழ் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அவ்வாறான அரசியலை நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் எந்த பிரயோசனம் இல்லை. இப்பொழுதும் தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியத்தை பெருமைப்படுத்துகிற பல கட்சிகள் இந்த மேடையில் அதைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன் என்றால், தந்தை செல்வாட அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு. அவர் மாவட்ட சபைன்ற பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்வோம் என்று போயிடும். ஆனால் இவர்கள் அதில் பார்க்க கிடைத்தது. அதாவது மாவட்ட சபை, மற்றது பண்டா செல்வா ஏற்பட்ட ரீஜனல் கவுன்சில்ஸ், அவற்றையும் விட உங்களுக்கு அதிகாரத்தோடு தரப்பட்ட இதே வேண்டாம் என்று சொல்கிறது தடை. நான் சொல்லுகிறேன் என்றால், அரசியல் தலைமைகள், எங்களுடைய அரசியல் தலைமைகள் அன்று விட்ட தவறைத்தான் இன்றும் விட்டுக்கொண்டு, நான் குறிப்பாக இவரையும் சொல்ல விரும்ப இல்லை, அதே தவறை, அதாவது கிடைத்ததை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். மற்றது மாகாண சபை தேர்தல் மட்டும் வைத்தால் போதாது, அதற்கான நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த நியதி சட்டங்கள் தயாரிப்பதிலே பிரச்சனை. அதற்கு முன்பு ஒற்றுமை வேண்டும். தமிழ் தேசியத்தை பிரிவுபடுத்துகின்ற கட்சிகளுடைய ஒற்றுமையை நீங்கள் எவ்வாறு வலியுறுத்துகிறீர்கள்? ஒற்றுமை கொள்கை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல விரும்புவது, ஃபோரம் ஆஃப் இது யுத்தம் முடிந்து 2009ஆம் ஆண்டு டிசம்பர் நினைக்கிறேன், ஆஸ்திரியாவில் அனைத்து முக்கிய தமிழ் கட்சிகளையும் புலம்பெயர் பிரதிநிதிகளையும் அங்கு வரவழைத்திருந்தார்கள். ஆஸ்திரியாவில் டிசம்பர் மாதம் எனக்கு ஞாபகம்.
அந்த கூட்டத்தில் தான் நான் முக்கியமாக முதல் தடவையாக சந்தித்தது ஃபாதர் இமானுவேல். அவரை அங்கே தான் சந்தித்தேன். பிறகு அவர் குளோபல் தமிழ் ஃபோரம் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹிமாலயன் டெக்ளரேஷன், அதுகளோடு சம்மந்தப்பட்டவர். சரியா, அதோட நான் வடக்கில் இருந்த கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தவரும் அவர் என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த கூட்டம் 3 நாள் நடந்தது. நானும் இருந்தேன், சம்பந்தன் அவர்கள் இருந்தார்கள், ஆனந்த சங்கரி அவர்கள், எல்லாம் முக்கியமாக ஒரு அரசியல் கட்சியில் ஒரு 10 தமிழ் கட்சிகள், புலம்பெயர் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தார். 3வது நாள் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று வந்தது. என்ன, அந்த அதிலே அனைத்து கட்சிகளும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அமைப்பின் கீழ் போட்டியிட வேண்டும் என்று. இந்த போட்டியிட இதை பற்றி தான் நான் சொல்லுவேன். ஒரு அமைப்பின் போட்டியிடுறது என்றவுடன் இப்படி எல்லா இடமும் ஒரு சத்தம் இல்லை, கொஞ்சம் நேரம் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நான் எழுப்பி கேட்டேன், இப்படி போட்டியிடுபவர்கள் எந்த கொள்கையை முன்வைத்து போட்டியிடப் போகிறார்கள் என்று சொல்லுவீர்கள். கொள்கை இல்லாத போட்டியில் அர்த்தம் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். மாகாண சபையை வளர்ப்பது எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி அதுவும் ஒரு கொள்கை. மாகாண சபை என்று சொல்வதுன்னு பார்க்க அதிகார பகிர்வு, அது அதிகார பகிர்வுக்காக நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்று சொன்னால் அது கொள்கை. கொள்கை இல்லாமல் இந்த சீட் எனக்கு, அந்த சீட் உனக்கு, ஆசனங்களுக்கான அரசியல், இதுதான் இந்த ஒற்றுமையாக வர்றது ஆசனத்துக்காக என்பது இருக்கக்கூடாது. நல்ல ஒரு வழியை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இதை நான் அன்றைக்கு கேட்டேன், கொள்கை என்னென்று கேட்டேன். கேட்டவுடன் கட்சி எந்த ஒரு சத்தமும் இல்லை. பிறகு ஆனந்த சங்கரி அவர்கள் எழுப்பி கேட்டால், நானும் அதே கேள்வியை கேட்க விரும்புகிறேன், அதற்கு ஒரு மறுமொழி சொல்லுங்கள்னு கேட்டார். எந்த ஒரு பதிலும் இல்லை. அதோட கூட்டமே முடிந்தது. 3 நாள் கூட்டம் முடிந்தது. எங்களுடைய ஒற்றுமை ஒரு கொள்கையை அடிப்படையாக இருக்க வேண்டுமே ஒழிய ஆசனங்களை அடிப்படையாக இருக்கக்கூடாது. தனிநபர் செல்வாக்கு, தனிநபர் ஆசனங்கள், இதனால தான் பிரச்சனை தான் இப்படி நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய பிரச்சனை நீடித்துக் கொண்டே செல்கின்றது. இதுதான் இன்றைக்கு செய்திகளில் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உட்கட்சி விவகாரங்கள் கூட தனிப்பட்ட சமூகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையை அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனை. நன்றி. இன்று வருகை தந்த முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விடயங்கள் நாங்கள் பேசலாம், எங்களுக்கு நேரங்கள் போலாமை இருக்கின்றது. என்ற வடக்கு கிழக்கு மாநில அரசியல் தொடர்பாக, ஆட்சி முறைகள் தொடர்பாக, தற்கால அரசியல் தொடர்பாக பல விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். மகாவலி கிபுலோயா திட்டங்கள் தொடர்பாக பல விடயங்கள் கேள்வியாக முன்வைக்க இருந்தாலும் என்னால் கடந்த காலங்களில் பொறியியலாளராக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர் என்ற வழிவகையில் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் அழகாக பல விடயங்கள் நாங்கள் கண்டிப்பாக பேச போகின்றோம். எனவே இன்றைய நிகழ்வு கண்டிப்பாக அனைவருக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வாக அமைந்திருக்கும் நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு அரசியல் நிகழ்வில் அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.